शैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्वियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிப்பன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது வரைக்கும் நம்மாழ்வாருக்கும் பிராட்டிமாருக்கும் உள்ள சாமியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது லக்ஷ்மணனோட பரதனோட ஆன ஒற்றுமையை பார்த்துட்டோம். இன்னைக்கு சத்ருக்னனோட எப்படி நம்மாழ்வாருக்கு ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, இந்த சத்ருக்னனுக்கும் நம்மாழ்வாருக்கும் இடையே உள்ள ஒற்றுமை காண்பதுக்கு முன்னால் நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள சில விஷயங்களை சுருக்கமாக பார்த்துட்டா தான் இது என்ன அப்படின்ட்டு நமக்கு புரியும். இதில் என்னென்னா, தட் இஸ் பிரதமத்தில் நிஷ்டராக இருப்பவர்கள், பிரதமோபாய நிஷ்டர்கள், சரம உபாய நிஷ்டர்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. இந்த பிரதமோபாய நிஷ்டர்கள் யார் அப்படின்னா, எம்பெருமானையே உபேயமாக பற்றுபவர்கள். சரமோபாய நிஷ்டர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியனை உபேயமாக பற்றியிருப்பவர்கள். பிரதமோபாய நிஷ்டர், சரமோபாய நிஷ்டர் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டாக்கா இப்போ இந்த ராமாயணத்தில் உள்ள இவர்கள் யார் யார் எதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக பார்த்துக்கலாம். ஸ்ரீராமன் தான் சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். லக்ஷ்மணன் பகவத் சேஷத்துவத்தை, அதாவது பகவானையே பகவத் சேஷத்துவத்தை அவனுக்கே அடிமையாக இருப்பது, எல்லா அடிமையும் செய்ய பெறுவேன் என்று பாரித்திருப்பது. சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் அப்படின்ட்டு எப்படி ஆதிசேஷன் இருக்காரோ அந்த மாதிரி எல்லா கைங்கரைகளும் நானே செய்வேன் என்று தன்னுடைய சேஷத்துவத்தை அறிவித்து இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் தான் லக்ஷ்மணன். பரதன் பகவத் பாரதந்திரியம். லக்ஷ்மணன் பகவத் சேஷத்துவம், பரதன் பகவத் பாரதந்திரியம், அதாவது அவனிட்ட வழக்காக இருப்பது. இப்போ ராமரை போய் அவருக்கு சரணாகதி பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி அண்ணா நீ ராமா உன்னுடைய ராஜ்யத்தை நீ ஆள வேண்டும், நான் உனக்கு அடிமையாக எல்லா அடிமையும் செய்ய வேண்டும் இருக்கும்போது, இல்லைப்பா இப்போ நான் வர முடியாது, அதனால் நீ போய் நந்தி கிராமத்தில் என்னோடய திருவடிகளை எடுத்துகிட்டு போன்னு சொன்னப்போ பேச்சு தட்டாமல் போயிடுறான். ஆனால் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், நீ வராதே இங்கே இருந்து தாய்மார்களை கவனித்துக்கொள்ளு சொல்லும்போது என்ன சொல்கிறான், நான் குளத்து மீன் போல உன்னை பிரிந்தால் நான் ஒரு முகூர்த்த காலம் கூட நானும் ஜானிக்கும் வாழ மாட்டோம்னு சொல்லி ஓரளவுக்கு பிடிவாதம் பண்ணி தன்னுடைய சேஷத்துவத்தை அறிவித்து கூட போயிட்டான். அந்த வித்தியாசம் தான் அது பகவத் சேஷத்துவம். பரதனுடையது பகவத் பாரதந்திரியம், அதாவது நீ இட்ட வழக்காக இருப்பது, நீ கூட வச்சா வச்சுக்கோ, இல்லை அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிரு. அதாவது கட்டிலில் வைத்தாலும் காட்டில் வைத்தாலும் ஒரே மாதிரிட்டு, சிம்மாசனத்தில் வைத்தாலும் சரி இல்லை காட்டில் கொண்டு போய் விட்டாலும் அவன் இட்ட வழக்காக
அவனுடைய கைப்பொருளாக இருக்கக்கூடியதுதான் பகவத் பாரதந்திரம். அது நம்ம பார்க்கறது யார்கிட்ட? பரதன் கிட்ட. ஸோ ஸ்ரீராமனுக்கு பகவத் சேஷத்துவத்தை காட்டியவர் லக்ஷ்மணன், பகவத் பாரதந்திரத்தை காட்டியவர் பரதன். அப்போ சத்ருக்னனுக்கு என்ன அப்படின்னா பாகவத பாரதந்திரம். அதுதான் எல்லை நிலம்னு சொல்லலாம், பாகவத பாரதந்திரம். இப்போ திருவெட்டெழுத்துல நமபதம் இருக்குல்ல, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லும்போது அந்த நம எனக்கு உரிய நல்லேன், நான் எனக்கு உரிய நல்லேன் அப்படின்னு வந்துடுது. உனக்கே ஆட்பட்டவன் அப்படின்ட்டு எம்பெருமானுக்கே அந்த பிரணவத்தில் உள்ள அந்த உடைய விரிவாக்கம் தான் நமம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அதோடைய எல்லை நிலம், இந்த நம பதார்த்தத்தின் எல்லை நிலமாக இருப்பது பாகவத சேஷத்துவம். அதாவது அடியார்களுக்கு ஆட்பட்டிருப்பது. அடியார்களுக்கு எவ்வளவு தூரம் ஆட்பட்டிருக்காங்கன்னா பகவான் கூட அவங்களுக்கு 2ஆம் பட்சம், பகவான் கூட 2ஆம் பட்சம். அவ்வளவு தூரம் அந்த பாகவதர்களிடத்திலே ஆட்பட்டு அடியார்களிடத்தே ஆட்பட்டிருப்பது தான் அந்த நம பதத்தின் முடிவான அர்த்தம். அதுதான் கற்றது உன் நெற்றெழுத்து உற்றது உன் அடியார்க்கு அடிமை அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் சொல்லியிருக்காரு. அந்த அடியார்க்கு அடிமையாக இருக்கும் பொழுதுதான் அந்த நம பதார்த்தம் முழுதுமாக நமக்கு சித்தித்ததாக வைத்துக் கொள்ளலாம். அப்படி அந்த பாகவத பாரதந்திரியத்திலே பாகவதர்கள் இட்ட வழக்காக எம்மை விற்கவும் பெறுவாரே அப்படிங்கிறாங்க. நீ என்னை விற்கணுமா, வித்துக்கோ அப்படின்னு பாகவதர்கிட்ட அடியார்கள் கிட்ட இருக்கிறது தான் அந்த பாகவத பாரதந்திரம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது தான் சத்ருக்னன். அதாவது இவன் யாருக்கு அடிமை? பரதனுக்கு. பரதன் தான் அவனுக்கு எல்லாம். அதனால என்ன சொல்றாங்க, இது ரொம்ப அழகான அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாமா வீட்டுக்கு போறாங்க, யுதாஜித் தான் இந்த 2 பேருக்கும் மாமா, பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் மாமா. தாய் மாமன் வீட்டுக்கு போகும்போது இளவரசர்கள் புறப்படும் போது அவர்களுக்கு இந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து நேரம் எல்லாம் பார்த்து குறித்து அனுப்புவார்கள். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா பரதன் புறப்படும் போது சத்ருக்னன் உடன் அழைத்து செல்லப்பட்டான். அப்ப அவன் ராஜகுமாரன் இல்லையா, அவனுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னாக்கா இல்லை, ஒரு அச்சித்தை போல. அது சின்னஜீயர் சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவாரு, நம்ம புறப்பட்டு வெளியில போகும்போது ஒரு கொடையோ ஒரு ட்ரெயின் கோட்டையோ எடுத்துட்டு போறத மாதிரி சத்ருக்னனை அழைத்து கொண்டு போனான் அப்படின்ட்டு. அவ்வளவு பரதந்திரப்பட்டிருப்பது ஒரு அச்சித்தை போல. அவனுக்கும் நாள் நட்சத்திரம் பார்க்கணும், அவனும் ராஜகுமாரன் தானே. அதெல்லாம் இல்லாம அவன் அழைத்து செல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி இதுல வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவனால் ஆளப்படுவது, அந்த அடியார்கள் ஆளப்பட்டு அவர்களுக்கே அடிமையாக அவர்கள் இட்ட வழக்காக அவர்கள் சொத்தாக இருப்பதுதான் பாகவத பாரதந்திரம். அதுல தான் இங்க சத்ருக்னையும் நம்மாழ்வாரையும் ஒப்பிட்டு பார்க்க போறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதுல இன்னும் நம்மாழ்வார் எப்படி இந்த இதுல வந்தாரு இல்லையா, அவர் யாருக்கு அப்படி அடிமைப்பட்டிருந்தார், அவரே ஆழ்வார் இல்லையா, அவர் யாருக்கு அப்படி அடிமைப்பட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்த்துதான் இந்த ஒப்புமையை நம்ம பார்க்க போறோம். சூத்திர வரிகள். கோதில் அடிமை உருமோ என்பித்த புலன்கொள் நித்திய சத்ரு விசந்தனமுமான பிராத்தா. இதுல இந்த கீ வேர்டே இந்த விசந்தமுமான பிராத்தா. இந்த விசந்தனம் அப்படின்னா என்னன்னா கண்டு கொள்வது, ஜஸ்ட் யூ அப்சர்வ், கண்டு கொள்வது. விசந்தனம் அப்படின்னா கண்டு கொள்வது. ஆகையால இந்த சத்ருக்னன் என்ன பண்ணுவானா பரதனுக்கே ஆட்பட்டு ராமனை கண்டு கொள்வானாம், ஜஸ்ட் அப்சர்வ். ஏன்னா இந்த பரதன் இப்படி பைத்தியமா இருக்கானே ராமன் மேல, அப்படி என்ன இருக்கு இந்த ராமன் கிட்டன்னு அவனை கண்டு கொள்வானாம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான இந்த வேர்டு. என்ன? விசந்தனமுமான பிராத்தா. விசந்தனமுமான பிராத்தா யாருன்னா சத்ருக்னன். இப்ப அவனுடைய குவாலிட்டிஸ். ஸ்ரீ பரதாழ்வானுக்கு தொண்டு செய்வதே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்த சத்ருக்னாழ்வான் ஆண்களையும் மயக்கக்கூடிய ஸ்ரீராமனின் அழகு தன்னை வசப்படுத்தி பரதனுக்கு தொண்டு ஆற்றுவதிலிருந்து விலக்கக்கூடும் என்று எண்ணி ஸ்ரீராமனின் அழகை நித்திய சத்ருவாக எண்ணி அதை வென்றிருந்தான். அதனால்தான் அவனுக்கு சத்ருக்னன் அப்படின்ற ஜெயித்தவன். எதை ஜெயித்தவன்? நித்திய சத்ருவான ராம சௌந்தரியத்தை ஜெயித்தவன். ஏன்னா அந்த ராம சௌந்தரியம் இழுக்கும், பிடிச்சி இழுக்கும் எப்பேற்பட்டவரையும். அதை ஜெயித்தால்தான் நான் பரதனுக்கு நான் நித்திய கைங்கரியம் செய்ய முடியும் என்று பரதனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அவனுக்கு பாரதந்திரனாக இருப்பதற்காக ராம சௌந்தரியம் எனும் நித்திய சத்ருவை வென்றவன் இந்த சத்ருக்னன். அதுதான் சத்ருக்னுடைய தனி சிறப்பு.
ஆனாலும் ஸ்ரீராமனிடம் ஈடுபடுவது பரதனுக்கு உகப்பை தரும் என்பதால் ஸ்ரீராமன் வடிவழகை சத்ருகன் மனதில் கொண்டிருந்தான் என்று விளக்கப்படுகிறது. இவனை பார்க்காட்டி பரதன் தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு பரதன் கண் வைத்தான் என்பதற்காக அந்த ராம சௌந்தரியத்தை தன் மனதில் கொண்டிருந்தான் சத்ருகன். நேரடியாக பெரிய ஈடுபாடு ஒன்றுமே கிடையாது. பரதன் உகந்த பொருள் என்பதால அந்த ராமனை பார்த்திருந்தான். குற்றம் இல்லாதவராயும் ஐம்பொறிகளையும் அடக்கினவராயும் இருக்கிற சத்ருக்னாழ்வான் அன்பினாலே தூண்டப்பட்டவராய் மாமன் யுதாஜித்தினுடைய வீட்டிற்கு அப்போது செல்கின்ற பரதாழ்வானாலே அழைத்து செல்லப்பட்டார். He was just taken. வா கூட கூப்பிடுறதெல்லாம் இல்லை. அவர் போன பின்னாலே போய் ரதத்துல ஏறிடுவார். அதான் ஒரு அச்சித்தை எடுத்துக்கொண்டு போவதை போல, எனக்கு உரிய ஒரு பொருளை கொண்டு போவதை போல சத்ருக்னாழ்வான் கூடவே சென்றான் என்று சொல்லப்படுகிறது. என்கிறபடியே பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தலே மேலான பேர். அதுதான்ப்பா மிக உயர்ந்தது. அதுதான் ஒரு தடவை மணவாள மாமனிகளை ஒரு பெரிய செல்வந்தர் கேட்கிறார், எது நிச்சயமான தப்பாத மோட்ச சாதனம் எது? பகவானை அடிபணிந்திருப்பதா, ஆச்சாரியரை அடிபணிந்திருப்பதா, இல்ல அடியார்கள் விஷயத்துல தனித்தனியாக அடிமைப்பட்டிருப்பதா, எது உண்மையான மோட்சத்தை தரும்னா அதுக்கு மாமனிகள் அவர்களுக்கு எழுதி அனுப்புறார். என்னன்னா பகவானை அடிபணிந்திருப்பதும் அல்ல, அவனை சரண் புகுவதும் அல்ல, ஆச்சாரியரை அடிபணிந்து இருப்பதும் அல்ல, ஒரு அடியாருக்கு அடிபட்டிருந்து அவன் நம் வீட்டிலே அவன் இஷ்டம் போல இருந்து என்னை விற்கவும் பெறுவாரே, வேணா வித்து சாப்பிட்டுக்கோ என்று அவ்வளவு தூரம் பாரதந்திரியமாக ஒருவர் இருப்பாரானார் அவருக்கு அந்த மோட்சம் உள்ளங்க இலங்கு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையால அந்த திருவெற்றத்துல அந்த நம பதார்த்தத்துடைய அர்த்தம் தான் அதே தான். ஆகையால அது அவ்வளவு சுலபமா வராது. ஆனா அதுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். என்கிறபடியே பாகவதனுடைய அடிமைப்பட்டிருத்தலே மேலான பேரு என்று பரதாழ்வானுக்கே அடிமைப்பட்டவராய் அவருடைய தூய்மையிலும் இனிமையிலும் கால் தாழ்ந்து தன்னுடைய குணங்களாலே ஆடவர்களுடைய கண்களையும் மனத்தையும் கவர்கிவரான ஸ்ரீராமபிரான் என்கிறபடி வைர உருக்காய் ஆண்களையும் பெண்ணுடைய உடுத்தச் செய்யும் ஸ்ரீராமபிரானுடைய வடிவழகில் துவக்குணாதே பரதனுக்கு தொண்டு செய்வதில் போகாதபடி தன் பக்கத்திலே துவளச் செய்யும் எண்ணுமத்தாலே தம்முடைய நிலைக்கு ஸ்ரீராமனுடைய வடிவழகு நித்திய சத்ரு என்று அறுதியிட்டு இருக்க செய்தே. ராமனுடைய அழகு எப்பேற்பட்டதுன்னாக்கா வைர உருக்கு, அந்த வைரத்தை உருக்கிடுமா, அப்படிப்பட்ட அழகு. ஆண்களையும் பெண்ணுடைய உடுத்த செய்யும் அழகு. ஐயோ நான் பொண்ணா அதாவது ராமன் காட்டுக்கு போனப்போ முதல்ல அங்கிருந்த ரிஷிகளும் அந்த முனிவர்களும் அந்த ராவணனுடைய கொடுமை தாங்க முடியாம ராமன் வரவேணுங்கிறதுக்காக ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஊனின்றி உறக்கமின்றி நீரின்றி இருந்ததால காய்ந்த நெற்பயிர்களை போல இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மோசமா இருக்காங்க அவங்க. இந்த ராமன் வந்த உடனே ஐயோ நான் பெண்ணா பிறக்காம போனேனே, இவனை நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு அப்படிப்பட்ட அந்த ரிஷி முனிவர்களையும் ஐயோ இவனை அடைய வேண்டும் என்று ஆசை தூண்டும்படியாக இருக்கக்கூடியது ராமனுடைய அழகு. இப்ப அதுல போய் ஈடுபட்டா இந்த பரதனுக்கு நான் பாரதந்திரியனாக இருப்பது கெட்டுவிடுமே என்று அந்த அழகாகிய சத்ருவை, அந்த ராமனுடைய அழகு அந்த வடிவழகான சத்ருவை வென்றிருந்தவன் இந்த சத்ருக்னாழ்வான். அறுதிட்டு இருக்க செய்தே பரதாழ்வானுக்கு ஆனா இப்ப கம்ப்ளீட்டாவும் விட முடியாது. ஏன்னா பரதன் தப்பா நினைச்சுக்குவானே, பரதனுக்கு உயிர் ராமன். அப்படி பரதனுக்கு உயிராக இருக்கக்கூடிய வஸ்துவாகிய ராமன் மீது சத்ருக்னனும் அன்பு வைத்திருந்தான், பக்தி வைத்திருந்தான் என்றபடி பரதாழ்வானுக்கு உகப்பு ஆகையாலே அவன் பிரீத்தி என்று புரிந்து ராமபிரான் வடிவிலே நெஞ்சு சென்று விசேடமாக மனத்திலே கொண்டிருப்பான். அது ஒரு விசேஷமா ஒரு சிறப்பான ஐட்டமா தன் மனசுல வைத்துக் கொண்டிருப்பான் சத்ருக்னன் என்கிறபடியே எப்பொழுதும் ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த வடிவழகனை மனத்திலே கொண்டிருந்தார் சத்ருக்னன். ஸோ இதெல்லாம் சத்ருக்னனுக்கான விஷயம். இப்போ இதை நம்ம ஆழ்வார் விஷயத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அடியார்க்கு அடிமைப்பட்டிருப்பது, அதாவது பாகவத பாரதந்திரியமாக இருக்கிறதுன்னா முதல்ல நம்ம மனசுல நிற்கக்கூடியவர் மதுர கவி ஆழ்வார். அவர் தான் தேவமற்ற அறியேன் குருகூர் நம்பி
பாவினின் இசை பாடி திருவனே அப்படின்ட்டு நம்மாழ்வாருக்கே அடிமையாக அவரையே உபாய உபேயமாக கொண்டிருந்தவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். ஆகையால அவரை உதாரணம் சொல்லி தான் இந்த ஆழ்வாருடைய விஷயத்தை இங்கே எடுக்கிறாங்க. இப்போ இந்த மதுரகவி ஆழ்வார் வந்து இவரையே தான் நம்மாழ்வாரையே தான் பார்த்துட்டு இருப்பார். இப்போ என்னன்னு இதை அங்கேயும் அப்ளை பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து எப்படி வந்து சத்ருக்னன் வந்து ராம சௌந்தரியம் என்னும் சத்ருவை வென்றிருந்தானோ அதே போல மதுரகவி ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய அர்ச்சாவதார அழகில் அவர் ஈடுபடவே மாட்டார். எப்பொழுதும் நம்மாழ்வாரையே வைத்துக் கொண்டிருப்பார். ஆனா அந்த ஒரு பாசறையில் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுருவ காண்பன்னான் அப்படின்னு வரும் கண்ணின் சிறுத்தாம்பல. அப்ப என்னன்னாக்க அட நம்ம ஆழ்வார் இப்படி பிராணமே விடுறாரு, தேவபிரான் தேவபிரான் தேவபிரான்ட்டு அவர் எப்படிதான் இருப்பாரோ பார்க்கலாமா அப்படின்ட்டு திரிதந்தாகிலும், அதாவது என்னன்னா இப்ப சொன்னேன் இல்லையா பிரதம பர்வ நிஷ்டை சரம பர்வ நிஷ்டைன்னு சொன்னேன் இல்ல. இப்ப மதுரகவி ஆழ்வார் எதுல இருக்காரு? சரம பர்வ நிஷ்டை, அதாவது முடிவான உபாயம். இது ஆச்சாரியரே ஆச்சாரியரே உபாயம் உபேயம் இருக்கிறது தான் வந்து சரம பர்வ நிஷ்டை. இப்ப வந்து இவர் வந்துட்டாரு, பிரதம பர்வ நிஷ்டையெல்லாம் தாண்டி சரம பர்வத்துக்கு வந்தாச்சு. ஆனாலும் திரிதந்தாகிலும் திருப்பி அங்க போயாகிலும் நான் வந்து தேவபிரானுடைய கரியகோல திருவுருவ காண்பன் நான். ஏன் நம்மாழ்வாருக்கு பிடிச்சிருக்கே, ஆகையால அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். அப்படி நினைக்கும் போது இங்க ரொம்ப அழகான ஒரு விவரணம் வரும். என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கு தன்னை விரும்புபவர்களை காட்டிலும் ஆச்சாரியரிடம் இப்படி பித்தாக இருப்பவர்கள் மீது அவன் பிச்சேறி கிடப்பானான். அவன் பிச்சை மேல் விழுந்து அனுசரிப்பான், மேல் விழுந்து தன் அனுபவத்தை கொடுப்பானான். ஆகையால மதுரகவி ஆழ்வார் என்ன பார்க்க வராருன்னு சொன்ன உடனே அந்த தேவபிரானுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். அப்போ அவன் எப்படி வந்தான்? நம்ம அழகா புது வேஷ்டி உடுத்தி நகை உடுத்தி திருமகளையும் கூட அடைத்து கொண்டு மலர்ந்த கண்களோடு வந்தானா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த கஜேந்திர ஆழ்வான் வந்து ஆதி மூலமே அப்படின்னு கத்தும் போது பெருமாளுக்கு அவசரம். ஆகையால கீழடிய அணிகிற ஆணைய மேல அணிகிற ஆடை கீழே போட்டு தாறு மாறாக தலையை வாரல, செருப்பு போட்டுக்கல, அப்படியே பறந்து வந்தான். ஆனா மதுரகவி ஆழ்வார் கரியகோல திருவுருவு காண்பன்னு சொன்ன உடனே ஆஹா மதுரகவி ஆழ்வார் பார்க்க போறான்ட்டு அழகா சிங்காரிச்சிட்டு வந்து நின்னாராம். அப்ப நின்னும் போது மதுரகவி ஆழ்வார் என்ன பார்க்கறாருனாக்க, அட இவர் என்ன கருப்பா இருக்காரு, நம்ம ஆழ்வார் தங்க நிறம், இவன் கருப்பா இருக்கான், அவர் அழகா வகுள மாலை போட்டிருப்பாரு, இவனும் துளசி மாலை போட்டிருக்கான்ட்டு ஒரு வேறுபட்ட வஸ்துவை பார்ப்பது போல பார்த்தாராம். ஒரு என்ன இது ஒரு வஸ்து இப்படி வந்து நிக்குதே அப்படின்ட்டு கரியகோல திருவுருவ காண்பன்னான் என்று அப்படி பார்த்தாராம். ஸோ அங்க என்னன்னா, இங்கு இவர்களுக்கு உத்தேசியமாக இருப்பது அடியார்கள் தான். எப்படி சத்ருகனுக்கு உத்தேசியமாக இருப்பது பரதனோ அதே போல மதுரகவி ஆழ்வாருக்கு உத்தேசியமாக இருப்பது நம்மாழ்வார் தான். ஆனா பரதன் கண் வைக்கிறானே என்று ராமனை பார்ப்பதை போல ஆழ்வார் இவ்வளவு இஷ்டப்பட்டு தேவபிரான்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக தேவபிரான் மீது கண் வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எப்படி சொல்றாங்கன்னா, யோகம் கைவந்த ஒருவர் ஊர்வசியை வர்ணிப்பது போல சொன்னாராம். யோகம் நல்ல கைவந்தவர் ஊர்வசியை வர்ணினா எப்படி வர்ணிப்பாரோ அந்த மாதிரி இவர் தேவபிரானை வர்ணித்தார் அப்படின்னு சொல்ல வருது. சரி, இந்த உதாரணம் எப்படி நம்மாழ்வாருக்கு பொருந்தும் பார்த்தா நம்மாழ்வார் வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து பகவானை பற்றி தான் பாடுகிறார். ஆனால் நெடுமார்க்கடிமை அப்படிங்கிற ஒரு 10 பாசுரத்துல இந்த அடியார்களுடைய பெருமையை சொல்லி அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நான் ஆட்பட போகிறேன், அப்படி நான் ஆட்படும் போதுதான் எனக்கு பகவானுடைய அந்த தரிசனமும் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கார். அதை எடுத்துதான் இங்க வந்து சத்ருக்னனோட இவங்க ஒப்பிட்டு பார்க்க போறாங்க. ஸோ கோதில் அடிமை, அதுதான் இப்ப நம்மாழ்வார் சைட்ல நம்ம பார்க்க வேண்டியது. கோதில் அடியார் திருவாய்மொழி 8, 10, 9 என்கிறபடி முதற்படியின் நிலை போல அன்றைக்கே, முதல் படினா எது? எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பது போல் அன்றைக்கே ஆத்மஸ்வரூபத்தின் எல்லை நிலமாகையாலே கோதில் அடிமை என்று சொல்லப்படுகிற பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பதால் ஏற்படும் சுவை. கோதில் அடிமைன்னு குற்றமே இல்லை, அதுல எந்த விதமான குற்றத்தையும் நீங்க தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பது முதல் நிலை. அதே போல் அல்லாமல் அந்த சரம நிலை கடைசி நிலை எதுன்னா அவனுடைய அடியார்களுக்கு ஆட்பட்டிருப்பது, அது வந்து கோதில் அடிமை, அது குற்றமில்லாத அடிமை. அதை தான் சொல்றாரு இங்க ஆழ்வார்.
உருமோ அது எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறாரு ஆழ்வார். உருமோ என்பித்த அவன் அடியார் சிறுமா மனுஷரா என்னை ஆண்டார் இங்கே திரிய என்று அவர்களை தவிர்த்து அவங்கள விட்டுட்டு நான் பகவானை பற்றினாலும் அவனுடைய கிருபை எனக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி இவர்கள் இந்த சிறுமா மனுஷர் அப்படின்னு சொல்றது என்ன, சிறு மாமனிஷர். இங்க சிறுமையும் வருது பெருசும் வருது. ரெண்டும் எப்படி வரும்னா, அவர்களுக்கு சிறுமை அப்படிங்கிறது என்னன்னா நம்மை போலே சாப்பிட்டு கொண்டு நம்மை போலே உண்டு கொண்டு இருப்பது சிறுமை. மாமனிஷர்னு நித்திய சூரிகளுக்கு இணையாக எம்பெருமானை அனுபவிப்பது. ஆகையால அவர்களுக்கு சிறுமா மனிஷர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமாக முதலியாண்டான், அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவர்களெல்லாம் சொல்றாங்க. அவர்கள் நம்மை போலவே உண்டு உணங்கி இருந்தாலும் பகவானை அனுபவிப்பதில் அவர்கள் நித்திய சூரியர்களுக்கு இணையாக இருந்ததால் அவர்கள் சிறுமா மனிஷர் அப்படின்னு சொல்லப்பட்டார். இந்த சிறுமா மனிஷர் இங்கு சுத்திலும் நடந்துட்டு இருக்கும் போது இவர்களுக்கு அடிமை செய்தால் அல்லவா எனக்கு பேரு கிட்டும் அப்படின்னு நம்மாழ்வார் நினைப்பதாக இங்க சொல்றாங்க. அடுத்து செந்தாமரை கண் திருக்குறளன் நறு மாவிரை நான் மலரடி கீழ் புகுதல் பாவியேனுக்கு உருமோ. செந்தாமரை கண் திருக்குறளன், திருக்குறளன் யாருன்னா வாமனன். அவனை போய் ஆச்சரிக்க அவன் அடிகள் பணிவது எனக்கு உருமோ, இந்த சிறுமா மனுஷரை அடி பணியாமல் அது எனக்கு உருமோ அப்படின்னு நம்மாழ்வார் கேட்கிறார். புலன்கொள் நித்திய சத்ரு விசிந்தனமான ஐம்பொறிகளையும் கவரத்தக்க ஆற்றலை உடையது ஆகையாலே பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தலாகி நிலைக்கு விரோதியான பகவானுடைய விக்கிரகத்தை தமக்கு உத்தேசியமானவர்களுக்கு உகப்பு என்னுவதனை பற்ற திரித்தந்தாகிலும் கண்ணினுன் சிரித்தாம்பு. இப்ப நான் சொன்னதுதான். இப்ப என்னன்னாக்கா பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது தான் இவருடைய ஸ்வரூபம். ஆனா தன்னுடைய ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியனுக்கோ பாகவதர்களுக்கோ உகப்பு எதை தரும்னா பகவானை பற்றிருப்பது. அதனாலதான் பகவானை பற்ற வேண்டுமே தவிர மற்றபடி அல்ல அப்படிங்கிறத ஐம்பொறிகளையும் கவரத்தக்க ஆற்றலை உடையது ஆகையாலே பாகவதற்கு அடிமைப்பட்டிருத்தலாக நிலைக்கு விரோதியான பகவான் விக்கிரகம். அந்த பகவானுடைய அழகு எப்பேற்பட்டவர்களையும் கலக்கும். அப்போ ஐயோ இந்த அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது தவறக்கூடலாம். ஆகையால அது சத்ரு. அந்த பகவானுடைய விக்கிரகம் அந்த அழகு இப்படி அடியார்களுக்கே ஆட்பட்டிருப்பதை, அடியார்களுக்கு பாரதந்திரியப்பட்டிருப்பதை கெடுக்கலாம். ஆகையால அந்த அழகு சத்ரு, நித்திய சத்ரு. எப்படி அதை வென்றிருக்க வேண்டும் என்று ஆழ்வார் இங்கே நினைக்கிறார். திரித்தந்தாகிலும் என்னும் திருப்பாசனத்திலே மீண்டு புலன்கொள் வடிவு என் மனத்தா என்கிறபடியே எப்பொழுதும் தம் மனதிற்கு விஷயமாக கொண்டிருந்தார் ஆழ்வார். பகவானுக்கு உகப்பு என்பதால் சத்ருக்னன் ஸ்ரீராமன் வழிவழிகள் ஈடுபட்டார் போலே தமக்கு உத்தேசியமானவர்களுக்கு, அதாவது பாகவதர்களுக்கு உகப்பு என்பதால் எம்பெருமான் வழிவழகை மனதில் கொண்டார் ஆழ்வார் என்றபடி. புரியுதுங்களா அந்த கம்பேரிசன்? சத்ருக்னன் பாகவத பாரதந்திரியன். அவன் பரதனுக்கே அடிமைப்பட்டவர். ஆனால் பரதன் விரும்புகிறான் என்பதால் தன்னுடைய நித்திய சத்ருவாக இருந்தாலும் ராமனுடைய எழிலே ஈடுபட்டான். அதே போல ஆழ்வார் இங்கே என்னன்னா இந்த பாகவதர்களுக்கு, இந்த சிறுமாமனிசருக்கு பிடிக்குமே என்பதால் பகவானுடைய அழகிலே ஈடுபட்டார் என்று இங்கே ஆழ்வாருக்கும் சத்ருகனுக்கும் உள்ள அந்த அந்த இணைப்பு, அந்த ஒற்றுமை காட்டப்பட்டது. இங்க மதுரை கவியாழ்வாருடைய கண்ணினுன் சிறுத்தாம்பு எதற்காக எடுத்தோம் அப்படின்னாக்கா, எப்படி மதுரை கவியாழ்வார் நம்மாழ்வார் திறத்திலே ஈடுபட்டு அவருக்கு விருப்பம் என்பதால் எம்பெருமானை பார்த்தாரோ அதே போல அப்படின்ட்டு இங்க மூணு. ஒண்ணு பரதன் சத்ருக்னன் ஒண்ணு, அதுக்கு சத்ரு ராம சௌந்தரியம். இங்க மதுரை கவி ஆழ்வாருக்கு ஆழ்வார் நம்மாழ்வார் ஒண்ணு, அப்புறம் தேவபிரான். ஆழ்வாருக்கு சிறுமாமனிசர் எம்பெருமான் மற்றும் நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் மற்றும் இந்த சிறுமாமனிசர் என்று சொல்லப்பட்ட அடியவர்கள். இதுதான் இந்த ஒப்புமை இங்கே காட்டப்பட்டது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், பட் யோசிச்சு இன்னொரு வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். அதுதான். ஸோ இங்க இந்த இதுதான் விசந்தனமுமான, இந்த விசந்தனமுமான அப்படிங்கிறதுக்கு இங்க கீழே ஒரு இந்த பேஜ்ல இருக்கு. அது அவ்வளவா புரியல. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா பேஜ் 155க்கு போயிடுங்க. 155ல டாப்ல இருக்கு அந்த விசிந்தனம். விசிந்தனம் சொன்னது என்ன சொன்னோம்? கண்டு கொள்வதுன்னு சொன்னோம் இல்லையா? ஜஸ்ட் பார்க்கறது, ஜஸ்ட் ஒரு லுக் விடுறது.
என்ற சொல்லானது ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 81வது சர்க்கத்தில் 3வது ஸ்லோகத்தில் இருக்கின்றது. இது என்னன்னா, இஸ்லோகம் முதலில் நாகம் ஸ்வபமி ஜாகர்மி தமே வாரியம் விசந்தயன் என்ற பாடத்தில் வழங்கி வருகிறது. அதற்கு பின் நாகம் ஸ்வபமி ஜாகர்மி ராமேவா நு ராமேவானு சிந்தையன் என்கிற பாடத்தில் வழங்கி வருகிறது. இப்போ அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காலத்தில் முதல் கூறிய பாடமே வழக்கத்தில் இருந்தது. நாயனார் காலத்துல அப்படி இருந்ததால அவர் அப்படி எழுதியிருக்கார். அது கொண்டு அப்பெரியார் அச்சொல்லை எடுத்தாண்டார். அதனால்தான் அவர் சூத்திரத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கார். மணவாள மாமுனிகள் காலத்தில் அப்பாடம் மறைந்து இரண்டாவதாக கூறிய பாடமே வழங்கி வந்ததால் கண்ணினும் சிறுத்தாம்பு வியாக்கியான அரும்பத உரையில் இரண்டாவதாக கொண்ட பாடமே எடுத்தருளப்பட்டிருப்பதாலும் மணவாள மாமுனிகள் இங்கள் அருளி செய்ய நேர்ந்தது என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார். அதாவது நாயனார் காலத்தில் இருந்தபடி நாயனார் உபயோகித்திருக்கிறார். மணவாள மாமுனிகள் காலத்தில் இருந்த சொல்லி மாமுனிகள் எடுத்து ஆண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மைனர் வித்தியாசம். அது இங்கே கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது அடுத்த இது என்னன்னாக்கா, தசரத சக்கரவர்த்தி யசோதா பிராட்டி மாதா பிதாக்கள்னு வந்துச்சு இல்லையா, அது என்னன்னு பார்த்தலாம் ஒரு நிமிஷம். அப்போதுக்கு அப்போது போனாய் என்னும் மாதா பிதாக்கள் படியும். அப்போதைக்கு அப்போது போனாய் என்ற மாதா பிதாக்கள் படியும் அப்படின்னு சொல்லும்போது பிதாவாக தசரதனையும் மாதாவாக யசோதா பிராட்டியும் சொல்றாங்க. தசரதனுக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, யசோதா பிராட்டிக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்போதைக்கு அப்போது போனா என்னும் பிதா. வருகிற ஸ்ரீராமனை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி மனம் நிறைவு பெறவில்லை என்கிறபடி வைத்த கண் வாங்காதே மேலும் மேலும் அனுபவித்தாலும் மனம் நிறைவு பெறாமல் பின்னும் ஸ்ரீராமன் அழகை கண்டு அனுபவிக்க விரும்பினான். தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாரா, ராமா இங்க வா அப்படின்னு வரான். அவன் வருவானான். அந்த முன்னழகை பார்த்து அப்படியே ஆசைப்பட்டு ரசிப்பாரான். ராமா போ அப்படின்னு வரான். அவன் போகும்போது இந்த பின்னழகை பார்த்து அப்படி ரசிப்பாரான். அவருக்கு மனசு நிறைவே ஆக ராமா வா, ராமா போ, ராமா வா, ராமா போனா அவன் போயிட்டு இருப்பானா. அது எவ்வளவு அழகு, அந்த அழகை அனுபவித்தாலும் தசரத சக்கரவர்த்திக்கு மனம் நிறைவே பெறவில்லை. அந்த பிதாவின் படியை நம்மாழ்வார் பக்கலிலே எப்படி பார்க்க போறோம்னாக்கா, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு என்கிற பாசுரத்தில் கண்டபடி காலம் உள்ள வரையிலும் அனுபவித்தாலும் நிறைவு பெறாமல் எப்படின்னாக்கா, நாள் திங்கள் ஆண்டு தினம் அனுபவிச்சாலும் பத்தாது, மாசந்தோறும் அனுபவிச்சாலும் பத்தாது, ஆண்டுதோறும் அனுபவிச்சாலும் நம்மாழ்வாருக்கு சலிக்காது. தசரத சக்கரவர்த்தி எப்படி ராமனழகை அனுபவித்தாரோ அதே போல அப்படியே அப்போதைக்கு அப்போது என் ஆறாமுதம். அது என்ன, அவருக்கு போர் அடிக்குதா, சலிச்சு போதா, தகட்டுதா? அப்போதைக்கு அப்போது என் ஆறாமுதம். புது சுவையாக எம்பெருமானை பார்த்து அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். ஆகையாலே இந்த தசரதன் படியை நாம் நம்மாழ்வார் பக்கலிலே நாம் பார்க்கிறோம். அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதம் என்கிறபடி கணந்தோறும் தனக்கு மன நிறைவினை உண்டு பண்ணாத இனிய பொருள் என்று மென்மேலும் பெருகிய வேட்கை உடையவரான ஆழ்வார். எவ்வளவு அனுபவிச்சாலும் அவருக்கு திகட்டல, பத்தல. ஆகையால மேலும் 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 அந்த எம்பெருமான் அழகை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையால தசரதனுடைய குணம் இவரிடம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது யசோதா பிராட்டி போனாய் என்னும் மாதா. இது அதுக்கு ஆப்போசிட். கிருஷ்ணன் திட்டுறான். ஒரு இடத்துல இருக்கிறியா நீன்னு சொல்லி தானே உன்னை உரலை கட்டி போட்டேன், நீ என்ன பண்ண, போய் இந்த 2 மரத்து நடுவில் போன இல்லை, உன்னை என்ன பண்றதுன்னு திட்டுறான். அதே மாதிரி நம்மாழ்வார் செய்கிறார் அப்படிங்கிறத காட்டப்பட்டது. இரட்டை மருத மரங்களின் நடுவே சென்றான் கிருஷ்ணன் என்கிறபடியே ஒரே காரியத்தில் செய்வதில் தமக்குள்ள ஒத்த நோக்கு உடையவர்களாய் நலிய வந்து நின்ற இரட்டை மருத மரங்களின் நடுவே கிருஷ்ணன் போன போது யசோதா பிராட்டி ஓடி சென்று எடுத்துக்கொள்ள மருத மரங்களின் பெருமையும் இவன் நிலைமையும் கண்டு வயிறு எரி கொழுந்தி முகத்தை பார்த்து, இனி பெரிய மருதுகள் நடுவே போனாயே என்று வெறுத்து, போயின்னா பாரு உன்னன்ட்டு. அது அவர்கள் சாப விமோசனத்துக்காக 2 மருத மரமாக நிற்கிறாங்க.
இவன் சின்ன பையன். இவன் வந்து அந்த உரலை கட்டி போட்டிருந்தான். அந்த உரலை இழுத்துட்டு அந்த 2 மரங்களுக்கு நடுவே போய் அந்த மரங்களை வீழ்த்தி அவர்களுக்கு சாப விமோசனம் கொடுப்பதுக்கு அவன் பிறந்திருக்கான். இதெல்லாம் யசோதைக்கு தெரியவே தெரியாதே. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணன் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இவனுடைய சின்ன வடிவத்தையும் அந்த பெரிய மரங்களின் வடிவத்தையும் பார்த்து அவனை இப்படி பதறி போய் அவனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு, இப்படியா பண்ற, நீ இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தீன்னா பாரு என்று வெறுத்து பேசினாள் யசோதை. அந்த தாயின்படி இவருக்கு உண்டா, நம்மாழ்வாருக்கு உண்டா அப்படின்னு பார்த்தா, சென்ற காலத்தில் நடந்ததாக இருக்கவும் சமகாலத்திலே நடந்தது போல தோன்றுகையாலே அப்படி வயிறு எரிந்து கொண்டு போனாய் மாமருதன் நடுவே என்கையாலும் யசோதாயின் நிலைப்பு ஆழ்வாரிடத்திலும் தோன்றும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளம் போனப்புறம் அணை கட்டுறது அப்படிங்குவாங்க. வெள்ளம்லாம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயாச்சு, அதுக்கப்புறம் அணை கட்டுறது. அந்த மாதிரி தான் இந்த ஆழ்வார்கள் எல்லாம் எப்பவோ நடந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது, ராமாவதாரத்தில் நடந்துச்சு. ஐயோ உனக்கு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு இப்போ மங்களாசாசனம் பண்ணுவாங்க. வயிறு பிடிப்பார்கள். ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வயிறு பிடித்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்வது ஆழ்வார்கள் இயல்பு. அதே மாதிரி தான் சென்ற காலத்தில் நடந்ததாக இருக்கவும் சமகாலத்தில் நடந்தது போல நம்மாழ்வாருக்கு என்ன தோணுது, இந்த குழந்தை கிருஷ்ணன் இப்போதான் அப்படி தவழ்ந்து 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 அந்த உரலையும் எடுத்துட்டு அந்த மரங்கள் கிட்ட போற மாதிரி தோணுது. ஆகையால இவர் வயிறு பிடித்து கொண்டு கண்ணா போகாதே, இது செய்யாதே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சென்ற காலத்தில் நடந்ததாக இருக்கவும் சமகாலத்தில் நடந்தது போல தோன்றுகையாலே அப்படி வயிறு எரிந்து கொண்டு போனாய் மாமருதன் நடுவே என்கையாலும் யசோதாவின் இயல்பு ஆழ்வாரிடத்திலும் உண்டு. யசோதா நேரடியாக பார்த்தா, அந்த கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தா. ஆழ்வாருக்கு அது கிருஷ்ணாவதாரத்திலேயே தான் இருப்பது போல கண்ணன் உண்மையிலேயே அந்த மருத மரத்திலேயே போவதாக தோன்றுவதாலே இவர் அங்கே பயந்து வயிறு பிடித்து மங்களாசாசனம் செய்கிறார். அடுத்தது பிரகலாதன். பிரகலாத ஆழ்வானோட இவருக்கு உண்டான அந்த ஒப்புமை. யாருக்கு? நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்புமை. சூத்திர வரிகள். செந்தி தன்காற்று, இவனை நெருப்பு எரிக்கவில்லை. இந்த பிரகலாதன் ஆயுதங்களால் வெட்டுப்பட்டான் இல்லை, அந்த விடத்தாலும் இறந்தான் இல்லை, பூதங்களாலும் நாசத்தை அடையவில்லை என்கிறபடி நெருப்பு முதலியவை பிரகலாதனை அழிக்கவில்லை. இது பிரகலாத சரித்திரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹிரண்யகசிபு என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினா அவனுங்கிற தெரியும். அப்புறம் இப்போ இதே எப்படின்னாக்கா, இப்போ வந்து இது வந்து தாய் பாசுரமா இருக்கு. பராங்குச நாயகி ஆழ்வாருடைய பெண் பேச்சு. அந்த தாய் பராங்குச நாயகினோட தாய் அவங்க சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம். அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும். என் பெண்ணுக்கு என்ன, அவன் மேல ரொம்ப பிச்சேரி என்ன பண்றா, செந்தியை தழுவி அச்சுதன் என்னும். அப்ப நெருப்பு அவர் அங்கே எரிக்கவில்லை. செந்தியை தழுவி அச்சுதன் என்னும், எரியும் தன் காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்னும். ஸோ நெருப்பை கட்டி பிடிச்சிக்கிறா, காற்றை கட்டி பிடிச்சிக்கிறா, பிடிச்சிட்டு அந்த நெருப்பை அச்சுதன் அப்படின்னு சொல்றா, காற்றை வந்து கோவிந்தன் அப்படின்னு சொல்றான்ட்டு இது திருவாய்மொழி 4:4-5 இருக்கக்கூடியது. அதாவது எல்லாமே பகவானுடைய உருவமா தோன்றுவதால நம்மாழ்வாருக்கு அதை வந்து அதை அப்படியே அனுபவிப்பதற்கு பார்க்கிறார் அவர். அப்புறம் ரெண்டாவது என்னன்னாக்கா, இளநாகம் முதலான கிருஷ்ணனிடத்தில் பக்தி நிறைந்த மனத்தை விட அந்த பிரகலாதன் பெரிய பாம்புகளால் கடிபட்ட போதிலும் கிருஷ்ணனுடைய நினைவினால் உண்டான சந்தோஷத்தில் கூடியவனாய் தன் சரீரத்தை அறிந்தான் இல்லை என்று விஷ ஜந்துக்களாலும் அவன் பாதிக்கப்படவில்லை. பாம்பு வாயில கைவிட சொல்றாரு, என்னென்னவோ ஹிரண்யகசிபு பண்ணாலும் அந்த பாம்பின் விஷம் கூட இந்த குழந்தையை ஒன்றுமே செய்யவில்லை. இப்ப ஆழ்வாருக்கு பார்த்தா, போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடைக்காது என்னும். பாம்பு பின்னாலே ஓடுறது இந்த பராங்குச நாயகி. போய் என்ன சொல்றது, அவனோட படுக்கை இது, அவனோட படுக்கை ஆதிசேஷன் என்று சொல்லும் என்று துன்புறும் பொருட்கள் எல்லாம் பகவானே உயிராக ஆத்மாவாக கொண்டிருப்பதால் அவை அனுகூலமானவை என்று எண்ணியிருப்பார். ஆனால் அந்த பாம்பா கூட இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு அந்தரியாம இருக்கிறது, உள்ள இருக்கிறது என்னுடைய பரமாத்மா இல்லையா? ஆகையால் வந்து அதோடைய கெடுமையும் மனசில் கொள்ளாமல் அதன் பின்னே போவாள் இந்த பராங்குச நாயகி. இதுதான் வந்து பிரகலாதனுக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள அந்த ஒப்புமை. அடுத்தது, ஏ தந்தையே, எல்லா உயிர்களையும் சரீரமாக உடையவனும் உலகத்திற்கெல்லாம் தலைவனும் பரமாத்மாவுமான கோவிந்தன் இந்த உலகமே உருவாகி இருக்க நண்பன் என்றும் பகைவன் என்றும் சொல்லுகிற சொல் எங்கிருந்து உண்டாகும்? அந்த பிரகலாதன் குழந்தை, ஆனா அந்த விஷ்ணுங்கிற பெயர், அந்த வியாபகம், அவன் எங்குமே வியாபித்திருக்கிறான். அவனை ஆத்மாவாக கொள்ளாத, அவனுக்கு சரீரமாக இல்லாத வஸ்து ஒன்றுமே இல்லாத போது
யாரை நீ நண்பன் என்பா, யாரை நீ பகைவன் என்பா அப்படின்ட்டு பிரகலாதன் வந்து கேட்குறான் அவங்க அப்பாவை. இருக்கையில் நட்பு பகை என்பது எவ்வாறு உண்டாகும் என்று தந்தையை கேட்டான். அவங்க அப்பாவுக்கு நிச்சயமா புரிஞ்சே இருக்காது. ஆழ்வார் என்ன சொல்றார்? என் முன்னை கோளரியே உன்னை சிந்தை செய்து என் முன்னை தீவினைகள் முழுவே அறிந்தனன் யான், முடியாதது என் எனக்கு என்னதுன்னு சொல்றாரு. என் முன்னை கோளரியே, அதே நரசிங்க அவதாரத்தை தான் நினைச்சிட்டு உன்னை சிந்தை செய்து என் முன்னை தீவினைகளை முழுவே அறிந்தன், என்னுடைய எல்லா தீவினைகளும் போயிடுச்சு, என்னால் முடியாதது என்ன இருக்கு, எல்லாமே எனக்கு முடியும் அப்படின்ட்டு அந்த பிரகலாதின் மனத்தில் இருந்ததை இவரும் இந்த பாசுரத்தில் பிரதிபலிக்கிறார். அடுத்தது வந்து எங்கும் உடன் கண்ணன் என்றபடி பூமியில் இருக்கிறான் என்று தொடங்கி எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று பிறர்க்கு உபதேசித்தான் பள்ளியில் படித்து வந்த சிறுவனான பிரகலாதன். இவன் இதெல்லா கதையும் வந்து அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே நாரதர் சொல்ல கேட்டுட்டான். பூரா அந்த கருவிலே திருவன்னா இவன் தான், பிரகலாதன் தான். இவனுக்கு எல்லாமே தெரியும். பள்ளியில் ஓதிய சிறுவன், சின்ன பையன், அவனுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்கும் உளன் கண்ணன், கரந்த சில் இடந்தோறும் திகழ் பொருள் கரந்த சில் இடந்தோறும் இடந்திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பறந்துள்ளன். அருமையான பாசுரம் இது திருவாய்மொழியில. அது என்ன சொல்றாங்க? கரந்த சில் இடந்தோறும், சின்ன 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 அணுவுல கூட இருக்கிறான். அப்புறம் அந்த இடந்திகழ் பொருள் தோறும், அந்த இடத்துல இருக்க எல்லா இடத்திலும் கரந்து எங்கும் பறந்துள்ளன். அவன் இருக்கிறத பார்க்க முடியல. கரந்து எங்கும், மறைந்து எங்கும் பறந்துள்ளன். அந்த விஷ்ணு அப்படிங்கிற பெயருடைய அர்த்தமே இதுதான். எல்லா இடத்திலும் கரந்த சில் இடந்தோறும் இடந்திகழ் பொருள் தோறும் கரந்து எங்கும் பறந்துள்ளன், மறைந்து அங்கே இருக்கிறான் அப்படின்னு பிரகலாதன் எதை சொன்னானோ அதையே அப்படியே நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி பாசுரத்துல சொல்லியிருக்கார். இவ்வாறாக பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் என்று பிள்ளையை சீரி என்றும் சொல்லப்பட்ட பள்ளி பிள்ளையான பிரகலாதரின் பண்புகள் ஆழ்வாருக்கு இருந்தது இங்கே காட்டப்பட்டது. அடுத்தது விபீஷ்ண ஆழ்வார். விபீஷ்ணருக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, முற்ற விட்டு மற்றிலேன் என்னும், அதுதான் சூத்திரவரி. பிள்ளைகளையும் மனையாளையும் நீக்கிவிட்டு ஸ்ரீராமபிரானையே சரணாக அடைந்தேன் என்றும், இலங்கை என்னால் விடப்பட்டது, சிநேகிதர்களும் விடப்பட்டார்கள், செல்வங்களும் விடப்பட்டன, எனக்கு ராஜ்யமும் உயிரும் தேவரீருக்கு உரிமைப்பட்டனவாக இருக்கின்றன, இம்மை மறுமை இன்பங்களும் தேவரில் உடைமைகளாக இருக்கின்றன என்று அனைத்தையும் விட்டுவிட்டு ஸ்ரீராமனையே எல்லாமாக பற்றி வந்தான் விபீஷணன். அவன் மட்டும் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது ராவணனுக்கு நல்ல புத்தி சொல்ல பார்த்தப்ப அவன் கேட்கவே இல்லை. கேட்டுட்டு நீ போ அப்படின்னு துரத்த உடனே இவன் வந்துட்டார். வந்தப்ப என்ன சொன்னார்? தன்னுடைய கதையை மட்டும் எடுத்துட்டு இன்னும் 4 பேர் கூட வந்தாங்க. இந்த கதையை ஏன் எடுத்துட்டு வந்தானே, அது வரமாட்டேன்னு சொல்லலை, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. கூட வந்து 4 பேர் வராங்க, அவ்வளவுதான். வேற யாருமே அவர் கூட்டிட்டு வரல. ஆழ்வாருக்கு எப்படின்னாக்கா, முற்ற விட்டு மற்றிலேன் என்னும் அந்த பாசுர வரிகளை வச்சுதான் நம்ம விபீஷ்ண ஆழ்வாருடைய குணத்தை இவர்கிட்ட பார்க்கலாம். பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்ற வன்பாசங்கள் முற்றுவிட்டு, உன்னுடைய திருவடிகளை பிடிக்கக்கூடிய அந்த பாசத்தாலே வன் பாசங்கள், என்னுடைய கருமங்களை நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். என்று உலக வாழ்க்கை பந்துக்களை வாசனையோடு முற்றவும் விட்டு, இப்ப நம்ம நற்கர்மங்கள் தீய கர்மங்களில் ஈடுபடுவது வந்து இந்த பந்த பாசத்தால தான், இந்த குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறதால தான், மனைவி மக்கள் இருக்கிறதால தான் அந்த பிரவருத்தி நிவத்தியில போய் நாம் புண்ணிய பாவங்களை நாம் சேர்த்து கொள்கிறோம். அதை இவர் வாசனையோடு விட்டு விட்டார். மற்றிலேன் என்னும் தயரதற்கு மகன் தன்னை என்று மற்றிலேன் தஞ்சமாகவே என்று சக்கரவர்த்தி திருமகனையே எல்லா வகையிலும் காப்பாற்றுபவனாக பற்றினார் ஆழ்வார். அங்க விபீஷணனும் அதான சொல்றான், இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாவற்றுக்குமே நீதான் சொன்ன போல இங்கேயும் வந்து நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, தசரதனுடைய மகனான ஸ்ரீராமனை தவிர எனக்கு புகழ் ஒன்றுமே இல்லை என்று அவரே முற்றிலும் காப்பாற்றுபவனாக நினைத்திருந்தார் ஆழ்வார். அடுத்தது தர்மாத்மா படியும் காணலாம். விபீஷணன் தர்ம புத்தி உள்ளவன் என்று தர்மத்தை உடையவனாகையாலும், ஸ்ரீராமபிரான் உருவெடுத்த தர்மம் என்று தர்மமே உருவெடுத்தார் போன்ற சக்கரவர்த்தி திருமகனையே தனக்கு தாரகமாக உடையவனாகையாலும் விபீஷணன் தர்மாத்மா எனப்பட்டார்.
அவர் ஏன் தர்மாத்மான்னு சொன்னா அதுக்கு ரெண்டு சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா தர்ம புத்தி உள்ளவர், ஆகையாலே அவனை தர்மாத்மான்னு சொல்லலாம். தர்மமே வடிவான ஸ்ரீராமனை தன் ஆத்மாவாக கொண்டிருப்பதால் அவன் தர்மாத்மா. ரெண்டு படியாகவும் நம்ம வச்சுக்கலாம். தர்மமே உருவானவனால அவன் தர்மாத்மா, தர்மமே மிக்க ராமனை, தர்மமே வடிவான ராமனை தன் ஆத்மாவாக வைத்திருந்ததால் அவன் தர்மாத்மா. இதெல்லாம் தான் வந்து விபீஷ்ணனுக்கான அழகு. இது வந்து ஆழ்வாருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு தர்மாத்மா எனப்பட்ட விபீஷ்ணனின் படிகள் ஆழ்வார் பக்கத்திலேயே காணப்படுவது விளக்கப்பட்டது. அடுத்தது வந்து திருவடின்னு யாருனாக்கா ஆஞ்சநேயர், ஹனுமான். அவரு சூத்திர வரிகள் என்னன்னா, வாளி பொழிந்த நிர்குண விஸ்வாத்மா உள்ளே உரைய. இது வந்து இது ஆஞ்சநேயருக்கு என்ன, ஆழ்வாருக்கு என்ன. தாழ்ந்த குணங்கள் இல்லாத அந்த பரமாத்மா உன்னுடைய சரீரத்தில் பறந்து நிறைந்து இருக்கிறார் என்கிறபடி பகைவர்கள் கூட்டத்தை கிழங்கு எடுக்கையாலே ஏறிட்ட நாணி இறக்கிட்டு நீர் நாராயணன் என்ற தேவர் என்கையாலே பரமாத்மா என்று சொல்லப்படுகிறவனாய் உலகிற்கு ஆத்மாவாக இருக்கின்றவனை என்று இந்த உலகத்திற்கே ஆத்மாவாய் இருக்கும் சக்கரவர்த்தி திருமகனை தன்னுள் கொண்டவனாக திகழ்ந்தான் ஹனுமன். இப்ப வந்து இந்த முன்னால சொன்னதெல்லாம் வந்து ஸ்ரீராமனுடைய பெருமை. அவருடைய இந்த சாரகம்ங்கிற வில்ல அவர் எப்படி ஆண்டார் அதெல்லாம். அண்ட் சாட்சாத் அந்த பரமாத்மாவே தான் இந்த ஸ்ரீராமன். அவர் எல்லாத்துக்கும் அந்தர்யாமையாக இருப்பவர் அப்படிங்கிறவரை அவர் வந்து தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய திருவடி அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திற்கு ஆத்மாவாக இருக்கிறவனே என்று இந்த உலகத்திற்கே ஆத்மாவாக இருக்கும் சக்கரவர்த்தி திருமகனை தன்னுள் கொண்டவனாக தன் மனசிலே பூட்டி வச்சிருக்கக்கூடியவன் ஹனுமன். ஆழ்வாரை பார்த்தா செருக்கடுத்தன்று திகைத்த அறக்கரை உருக்கெட வாளி பொழிந்த ஒருவன் திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒடுக்கத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் என்கிறபடி மூலவலம் முதல் அரும்படி சரமழை பொழிந்து உடன் உதவிக்கு ஒருவனையும் வேண்டாத கொற்றவனான சக்கரவர்த்தி திருமகனும் தன்னுள் கொண்டவராக திகழ்ந்தார் ஆழ்வார். இப்ப இந்த பாசுர வரிகளை தான் நமக்கு எடுத்துக்கணும். என்ன சொல்றாரு, அந்த ராமனுடைய அந்த அந்த சாமர்த்தியம், அதாவது அவனுக்கு வந்து இன்னொருத்தர் உதவிக்கு வேண்டவே வேண்டாம். ஸ்ரீராமனுக்கு உதவிக்கு இன்னொருத்தர் வேறவே வேண்டாம். அந்த சார்கத்தை அவன் எடுத்தாலும் அந்த சார்கம் உதைத்த சரமழை போல்கிற மாதிரி அவன் நிக்க சொன்னா கூட நிக்காதான். அப்படி வந்து அம்பு மழை பொழியுமா அந்த சார்கம் எனும் வில். அப்படிப்பட்டவன் எங்கெல்லாம் இருக்கான், திருக்கடித்தானம் எனும் திவ்ய தேசத்திலும் என் உள்ளத்திலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனுமான் சொன்ன அதே தான். ஹனுமானுக்கு எது சொல்லப்பட்டதோ அந்த ராமனுடைய அந்த அவனுடைய அந்த வீர திருவிளையாடல் சொல்லி நாராயணனே அவன்தான் என்று சொல்லி உலகத்துக்கே அந்தராமாத்மாவாக இருக்கும் ராமன் இவனுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னான். அதே மாதிரி உதவிக்கு இன்னொருத்தர் வேண்டாம்படி தன் சத்ருக்களை நிரசனம் செய்யும் அந்த ராமன் திருக்கடித்தான திவ்ய தேசத்திலும் எனக்குள்ளும் இருக்கிறான் என்று சொல்லபடியாலே சிறிய திருவடிக்கும் ஆழ்வாருக்கும் ஒற்றுமை காட்டப்பட்டது. அடுத்தது வீரசரிதம் ஊனாக. அந்த மாருதி உயர்ந்த மோட்சத்தை புத்தியோடு உதறி தள்ளிவிட்டு தேவரீருடைய வீர சரித்திரத்தை இங்கே சேவிக்கிறான். ஆச்சரியம். என் அதிமானுஷ ஸ்தவம். இது வந்து யார் எழுதினதுன்னா கூரத்தாழ்வான் அருளி செய்த அந்த பஞ்சஸ்தவங்களே ஒண்ணுதான் இந்த அதிமானுஷ ஸ்தவம். இதுல வந்து எம்பெருமானுடைய ஒரு அவதாரத்திலும் சில விஷயங்களை சொல்லி இது எப்படி நடந்தது, நீ ஏன் இப்படி நடந்துட்டேன்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு நூல் அது. அதுல வந்து இப்படி சொல்றார், அந்த மாருதி உயர்ந்த மோட்சத்தை புத்தியோடு உதறி தள்ளிவிட்டு தேவரீருடைய வீர சரித்திரத்தை இங்கே சேவிக்கிறான். ஆச்சரியம், இது எப்படி நீங்க சொல்லுங்கன்னு கேட்பாரு. என்கிறபடி சக்கரவர்த்தி திருமகனின் வீர சரித்திரத்தை சேவிப்பத்தில் பேரின்பம் உடையவன் ஹனுமன். இப்ப கூட நீங்க இந்த நாள்லயும் கூட ராமாயண நவாகம் நடக்கும் பொழுது தனியா ஒரு பலகை போட்டு வைப்பாங்க. அதை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஹனுமான் வந்து அங்கே உட்கார்ந்து அந்த ராமசரிதையை கண்ணீரோடு கண்ணீர் மல்க கேட்கிறான் அப்படின்னு சொல்லப்படும். ஆகையாலே அந்த மோட்சத்தை கூட வேண்டாம், அதாவது இந்த உலகத்திலே இன்னும் இருப்பவர்கள் அந்த சிரஞ்சீவி அப்படின்னு சொல்ல மாருதி ஒருவர், இந்த திருவடி ஒருத்தர், ஹனுமான் ஒருத்தர். இது வந்து கனை நாணில் ஓவா தொழில் சார்கன் தொல் சீரை நன்னெஞ்சே ஓவாத ஊனாக உண் என்றபடி அவன் வீர சரித்திரத்தை பேசுதலேயே பேரின்பமாக உடையவர் ஆழ்வார். என்ன சொல்றாரு, கனை நாளில் ஓவா தொழில் சார்கம். அந்த சார்கம் வில்ல வந்து அதை ஆரம்பிச்சுட்டாக்கா அது நிக்க ஓவாது, அது அம்பு மழை பொழிஞ்சுட்டே இருக்குமா.
தொல் சீரை அந்த புகழை நன்னெஞ்சே தன்னுடைய மனசுகிட்ட சொல்றாரு. ஓவாத ஊனாக உண், அதையே சாப்பாடை வச்சுக்கோ, அதையே அனுபவிச்சுட்டு இருந்துட்டு எப்படி மாருதி இங்கே மோட்சத்தையும் உதறி தள்ளிவிட்டு ராமசரிதையை கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அதே மாதிரி ஆழ்வாரும் அந்த ராமசரித்திரத்தையே அந்த சாரங்கபாணியுடைய அந்த பெருமையே உணவாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட முடிச்சுக்கலாம். இது முடிச்சிடலாம். கற்பார் பாவம் மற்றிலேன். சுவாமி, மிக உயர்ந்த பிரீத்தியானது எனக்கு தேவரீரிடத்தில் நிலையாக இருக்கிறது. பக்தியும் அப்படியே. வீரா, என் மனமானது வேறிடத்தில் மோட்சத்தில் செல்லுகிறது இல்லை என்று குணத்தாலும் சரத்தாலும் வேண்டியவர்களையும் வேண்டாதவர்களையும் வெல்லும் வீரரான சக்கரவர்த்தி திருமகன் அளவிலே எப்பொழுதும் நிலைத்திருப்பதால் இதற்கு மேல் இல்லை என்னும்படி இருக்கிற அன்பினாலும் எப்பொழுதும் இருக்கிற பக்தியாலும் இவ்விஷயத்தை விட்டு பரத்வத்தில் தன் நஞ்சு போகாமை சொல்லுகிற இடத்தில் பரத்வன் பெயரும் சொல்லுவதில் விருப்பம் இல்லாமல் வேறிடம் என்னும்படி சக்கரவர்த்தி திருமகனை அல்லது அறியேன் என்றிருந்தான் அனுமான். என்ன சொல்றாரப்பா, உன்னை தவிர எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அந்த மோட்சம் பரமபதம்னு சொல்ல அந்த வார்த்தையை கூட வெறுத்து வேறிடம் அப்படிங்கிறார். உன்னை அனுபவிப்பை தவிர எனக்கு வேறிடமே எனக்கு வேண்டாம். உன்னுடைய இந்த வீரத்தையும் இந்த கருணை வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாரா இருந்தாலும் உன் கருணையாலும் வீரத்தாலும் நீ காப்பாற்றுகிறாய். உன்னிலே இருந்து உன்னை அனுபவிப்பதை தவிர எனக்கு அந்த வேறிடம் என்று அவர் சொல்லும் மோட்சம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். நம்மாழ்வார் என்ன சொல்றாரா, கற்பார் ராமபிரானே அல்லால் மற்றும் கற்பரோ. படிக்கணும்னு ஆசை இருந்தவங்க, படிக்கிறவங்க, படிச்சவங்க ராமபிரானை தவிர இன்னொன்னு யாராச்சும் படிப்பாங்களா அப்படின்ட்டு ராமபிரானுடைய சரித்திரத்தை அவருடைய புகழை அவ்வளவு மேலான இடத்திலே வைக்கிறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, வேற ஏதாச்சும் படிப்பாங்களா என்கிறபடியே பிரியத்தையும் நலத்தையும் பற்ற ஒன்றை கற்கும் அவர்கள் மனதிற்கு இனியனுமாய் உபகாரனுமாய் சக்கரவர்த்தி திருமகனை ஒழிய பரத்வம் முதலானவற்றையும் மற்ற அவதாரங்களையும் கற்பாரோ என்று தமக்கு ஸ்ரீராமபிரானத்தில் உள்ள பேரன்பினாலே பரத்வம் முதலானவற்றை கழிக்கிற இடத்தில் அவன் பெயரை சொல்வதற்கும் விருப்பமில்லை, அவற்றின் பெயரை சொல்வதற்கும் விருப்பம் இல்லாமல் மற்றும் என்றபடி. ஹனுமான் என்ன சொல்றாரு, வேறிடம் அப்படிங்கிறார். ஏன் அவர் என்ன சொல்றாரு, வேறிடம்ங்கிறாரு. அந்த மோட்சத்தையும் அந்த திருநாட்டையும் வேறிடம்ங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, மற்றும். மற்றும்ங்கிறப்ப மற்ற அவதாரங்கள் மற்ற இடங்கள் அதெல்லாம் சேர்த்து மற்றும் கற்பார் ராமபிரான் அல்ல மற்றும் கற்பரோ. அதாவது அது சொல்ல கூட இஷ்டம் இல்லை. ராமபிரானிடத்தில் உள்ள பேரன்பினாலே பரத்வம் முதலானவற்றை கழிக்கிற இடத்தில் அவற்றின் பெயரை சொல்வதற்கும் விருப்பம் இல்லாமல் மற்றும் என்கிறார். ஹனுமான் வேறிடம்னு சொன்னார், ஆழ்வார் மற்றும்னு சொன்னார். அதுதான் வித்தியாசம். மற்றபடி அவர்களுக்கு அந்த அன்பு ஸ்ரீராமனிடத்திலே தான் அப்படின்னு சொல்லப்பட்டு தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன். தயரதற்கு மகன்னாக்கா ராமன், அவனை தவிர மற்ற இல்லேன், எனக்கு வேற வேண்டவே வேண்டாம் என்று இருப்பார் ஆழ்வார். எனவே ராமதாசன் படியும் காண்பதால் நான் கோசல தேசத்து அரசனான ராமபிரானுக்கு தாசன் அவரே சொல்லியிருக்காரு. சொன்னதுனாலதான் அவருக்கு ராமதாசன் அப்படின்னு சொல்றாரு. ராமதாசன் யாரு, திருவடி, ஹனுமான் என்றபடி ராமதாசனாய் இருக்கும் திருவடியின் தன்மை ஆழ்வாருக்கு இருந்தது காட்டப்பட்டது. இந்த ஒண்ணு இருக்கு, இது நாளைக்கு பார்க்கலாம். டைம் என்னமா ஆல்மோஸ்ட். இந்த ஒண்ணு அர்ஜுனன் அடுத்த கிளாஸ்ல பார்த்துடலாம். சூத்திர வரிகள். பல்வகையும் கண்டு வெண்சங்கு ஏந்தின ரூப பரனான சுவேதன். சுவேதன்னா இங்கு அர்ஜுனனை குறிக்கும். அர்ஜுனன் ஆழ்வார். ஏ தேவனே, உன்னுடைய விஸ்வரூபமான சரீரத்தில் பல வகைப்பட்ட தேவர்களையும் அப்படியே மற்ற உயிர்கூட்டங்களையும் பிரமனையும் அவனுடைய அதீனத்தில் இருக்கிற சிவனையும் தேவலோகத்தில் உள்ள எல்லா இருடைகளையும் பாம்புகளையும் பார்க்கிறேன் அப்படின்ட்டு விஸ்வரூபத்தை கண்ட போது அர்ஜுனன் சொன்னது இங்கே சொல்லப்பட்டது. சரியா? இப்ப என்னன்னாக்கா அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்றான், பகவானே உன்னுடைய உடம்புல நான் எல்லாத்தையுமே பார்க்கிறேன். நான் பிரம்மனை பார்க்கிறேன், சிவனை பார்க்கிறேன், பாம்புகளை பார்க்கிறேன், எல்லா உயிர்களையும் நான் பார்க்கிறேன், தேவர்கள் கூட்டத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் என்ன சொல்றாரு, நல்குரவும் என்று தொடங்கிய அந்த திருவாய்மொழியிலே பல்வகை பரந்த பெருமானே திருவிண்ணகர் கண்டேனே என்று தம்முள் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட
பொருள்களை உடைய உலகத்தை உடையவனாக கொண்டு அந்த பொருள்களை உடைய இவ்வுலகத்தையே பலபடியாக விரிந்திருக்கிறவனை கண்டு. எவ்வளவு அழகா இருக்கு. எல்லா பொருள்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறான், தானே பல பொருள்களாக விரிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எங்க பார்த்தேன்? இது சொன்ன திருவிண்ணகர் கண்டேனே. ஒப்பிலியப்பன் கோயில் திருவிண்ணகர் கண்டேனே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க அர்ஜுனன் வந்து நிஜமாவே பார்த்தான். அதாவது எம்பெருமான் கொடுத்த அந்த திவ்ய சக்ஷுஸ், அந்த திவ்யமான கண்களாலே பார்த்தான். இங்கு ஆழ்வார் வந்து தன்னுடைய மனசாலே அதை சாட்சாத்கரித்து அவர் சொல்கிறார். அடுத்து, முன்பு காணப்படாததும் ஆச்சரியம் மிகுந்த உக்ரத்தை உடையதுமான உருவத்தை பார்த்து பிரீத்தி உடையவன் ஆனேன். என்னுடைய மனம் வருத்தமும் அடைந்திருக்கிறது. உன்னுடைய முன்னிய உருவத்தையே காண்பித்தருள வேண்டும். பிரம்மன் முதலான தேவர்களுக்கும் உலகிற்கும் இருப்பிடமானவனே, எனக்கு திருவருள் புரிய வேண்டும். விஸ்வரூபத்தை பார்த்தப்புறம் அர்ஜுனன் சொல்றது இதுதான். இது எனக்கு நல்லா இருக்கு, எல்லாம் சத்தம், ஆனாலும் நீ முந்தி மாதிரியே அந்த அழகா அந்த கண்டனாக எனக்கு மீண்டும் காட்சியளிக்க வேண்டும் என்று கேட்பது பகவத்கீதையில் இருக்கு, அந்த 11வது அத்தியாயத்துல. முன்பு பார்த்தபடியே உன்னை கிரீடத்தை உடையவராயும் கதையை உடையவராயும் கையில் சக்கரத்தை உடையவராயும் பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஓ 1000 கைகளை உடையவரே, விஸ்வரூபத்தை உடையவரே, 4 கரங்களுடன் கூடின முன்னே உருவத்துடன் கூடியவனாக ஆக கடவீர் அப்படின்ட்டு பாருங்க. இந்த வரிசையா ஒண்ணு பின்னால ஒண்ணு அந்த 11வது அத்தியாயத்துல இருக்க அந்த கீதா ஸ்லோகங்களை எடுத்து இங்க சொல்றாங்க. அந்த மாதிரியே நீ சங்கு சக்கரங்கள் ஏந்தியவனாக, கதை ஏந்தியவனாக, கிரீடம் மயில் பீலி அறிந்தவனாக நான் உன்னை மீண்டும் காண விரும்புகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். என்று சொல்லப்படுகின்றபடியே ஞான கண்களாலே இப்போது கண்ட விஸ்வரூபம் உனக்கு பார்க்கப்பட்டதாகையாலும் உக்ரத்தோடு கூடியதாகையாலும் உவகையும் அச்சத்தையும் விளைவிக்கையாலே எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கே காரணமாய் முன்பு பார்க்கப்பட்ட அழகோடு கூடின திருமேனியை காண ஆசைப்படுகிறேன். இந்த விஸ்வரூபம் வந்து மகிழ்ச்சியும் கொடுக்குது, பயத்தையும் கொடுக்குது, ரெண்டுமே கொடுக்குது. ஆனா ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடியது அவன் அந்த எம்பெருமானாக அந்த 4 கரங்களோடு சங்கு சக்கரங்கள் கதையோடு காட்சி தருவது, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறான். 4 தோள்களை உடையதாய் சங்கு சக்கரம் கதை இவற்றை தரித்ததுமான திவ்ய திருமேனை காட்ட வேண்டும் என்று அந்த திருமேனை காண்பதில் ஈடுபட்டவனாய் அதை காண விரும்பினான். அப்படிதான் அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டான், பிரமிச்சு போயிட்டான், எல்லாம் ரைட்டு. ஆனால் அது வந்து மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கிறது, பயத்தையும் தருவதாக இருப்பதால் இதை மறைத்து கொண்டு நீங்கள் 4 திருக்கரங்களோடு காட்சி தர வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்கிறான். ஆழ்வார் என்ன பண்றாருனாக்க, வெண் சங்கு ஏந்தின ரூபபரனான நீராய் நிலனா என்று தொடங்கி அந்த திருவாய்மொழி பாசுரத்துல அர்ஜுனுடைய இந்தேய மனநிலை ஆழ்வாருக்கு இருக்கிறது. சிவனாய் அயன் ஆனாய் என்கிறபடியே காரிய காரணங்கள் இரண்டினையும் சரீரமாக கொண்டு நீ உலகமே இருக்கின்ற இருப்பினை எனக்கு காட்டி தந்தாயாகிலும் இதனால் நான் பெற்றது உன்னதான பொருள்கள் என்னது என்றும் பிறரது என்று இருக்கும் மாறுபட்ட எண்ணம் நீங்கி எல்லாம் உன்னுடமையே என்னும் அளவேயாம். இப்படி நீ காட்டின போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுனாக்கா, நானு நீயே அவன் இவன் அப்படின்னு எல்லாம் வேறுபட்டதாக இருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றி எல்லாம் நீயே என்னும் அளவுக்கு அறிவை எனக்கு தந்தது. அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இது எனக்கு என்னுமவையாம். இது எனக்கு ஈடுபடுத்துவதாய் அனுபவிக்கத்தக்கதாய் இருக்கிறதில்லை. அங்க அர்ஜுனன் சொன்னேன், இது வந்து ஆனந்தத்தையும் தருகிறது, பயத்தையும் தருகிறது. உன்னுடைய இந்த விஸ்வரூபம் எல்லாம் நீயேங்கிற அறிவை கொடுத்த போதிலும் இந்த உருவம் வந்து எனக்கு ஈடுபடுத்துவதாக அனுபவத்தக்கதாக இருக்கதில்லை. ஆன பின்பு கூறார் ஆழி வெண்சங்கு ஏந்தி வாராய். அதேதான் அர்ஜுனன் என்ன சொன்னானோ அதே மாதிரி அந்த கூராழி, அந்த கூரான சுதர்ஷன சக்கரம் வெண்சங்கு ஏந்தி வாராய் என்கிறபடியே சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கிற உனக்கே உரித்தான விக்கிரகத்தோடு என் முன்னே வர வேண்டும் என்று அவனுக்கே உரிய விக்கிரகத்தை அனுபவிக்கும் அனுபவத்திலே ஈடுபட்டார் ஆழ்வார். அதேதான் அர்ஜுனன் வந்து அங்க விபவத்துல அந்த கிருஷ்ணாவதாரத்துல நான் பார்த்ததை இங்க ஆழ்வார் தன்னுடைய மனசுலே பார்த்து அதே சொல்கிறார். இப்படி இந்த உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன், அதெல்லாம் மாத்தி எல்லாம் உன்னுடையதே என்ன அறிவு வந்தாலும் இந்த விஷயம் இந்த அனுபவம் எனக்கு இன்பத்தை தருவதாக இல்லை. ஆகையாலே நீ கூராழியும் சங்கும் ஏந்தி எனக்கு காட்சி தர வேண்டும் என்று கேட்கிறார்.
ஸ்வேதன் படியும் காணலாம் என்பதால் சினப்போர் ஸ்வேதன் நான்முகன் திருவந்தாதி என்று சொல்லப்பட்ட அர்ஜுனன் படிகளையும் ஆழ்வார் பக்கலிலே காணப்பெறலாம் என்பது தெளிவாக்கப்பட்டது. ஸ்வேதன் என்பது ஸ்வேதவாகனன் என்ற படி. முதலானோர் என்பது பெருமக்கள் எல்லாருக்கும் இப்பொழுது உபமானமாக யாதொரு பிரகலாதன் இருக்கிறானோ என்கிறபடியே தம்முடைய ஒவ்வொரு தன்மையாலே எல்லாருக்கும் உபமான பூமியா இருக்குபவர் ஆகையாலே இன்னமும் ஞானிகளாவார்கள் பலபடியும் இவர் பக்கலிலே காணும் என்று தோற்றுகைக்காக இச்சூத்திரத்தில் லக்மணன், பரதன், சத்ருகன் என்னும் இவர்களோடு ஒப்புமை சொன்ன பின்பு தசரதன் முதலாயினாரோடு இவருக்கு ஒப்புமை சொன்ன இதனை மேல் சூத்திரங்களிலோலே பிராட்டிமாரோடு ஒப்புமை சொன்ன பின்பு கோபிமார் முதலியானாரோடு ஒப்புமை சொன்னது போலே என்று கொள்க. அங்க வந்து பிராட்டிமாருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோபிமார், மதுரை ஸ்ரீகள், 10,000 மனைவிகள் சொன்னாங்க. அதே போல இங்க வந்து ஃபர்ஸ்ட் பரதன், லக்ஷ்மண, சத்ருகன் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இவர்கள், அதாவது பிரகலாதன், தசரதன், யசோதா ஆகியோரோடு சொன்னது அதை போன்றதே இது அப்படின்னு இங்க செய்து இந்த சூத்திரத்தை நிறைவு செய்து விடுகிறார். இது ரொம்ப பெரிய சூத்திரம். அடுத்தது 128 அடுத்த வகுப்புல நம்ம பார்த்துக்கலாம். அடியேன் ராமானுஜதாஸ்.